நந்தகுமார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது கட்டம் என்ன காரணம்னா, அவங்க ஹரியானாவில், நான் முதல்ல அதான் சொல்ல வந்தேன், ஹரியானாவில் வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வாக்கு சதவீதம் வந்து 1.3% தான் வச்சுருந்தாங்க. சரி. ஆனால் அவங்க வந்து அப்போ வந்து கூட்டணியில் வந்து ஒரு 5 சீட்னாச்சுக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது காங்கிரஸ் வந்து அதுக்கு வந்து உடன்படலை. ஆமாம். அப்போ கூட அவர் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் கூட வந்து அதுதான் பொன்முடிசன் என்ன சொல்கிறாரு, 2 கட்சியும் அடிப்படையிலேயே சித்தாந்த ரீதியாக வேறுபட்டது, அது அடிமட்ட ரீதியில் அவங்க பிரிஞ்சு நிற்கிறது தான் வந்து வெற்றிக்கான வழியாக இருக்கக்கூடும் என்று சொல்றாரு. ஆமா, இது வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப இந்தியா பின்தங்கியிருக்காங்க. ஆனால் பொது எதிரியா பாரதிய ஜனதா கட்சியை ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து அவங்க ரூபாய் நோட்டுகளில் கடவுளர்கள் படங்களை அடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போது கூட அந்த தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு விதமான சலுகைகளை வந்து அவங்க வந்து அந்த அவர்கள் தரப்பு வாக்காளர்களுக்கு அவர்கள் வந்து பல்வேறு வாக்குறுதிகளை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, கரெக்டு தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து வெறும் டெல்லியோட மட்டும் முடியறதா நான் பார்க்கல. ஓகே, இது வந்து இந்தியா கூட்டணி வரைக்கும் இது பாயும். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அவர் வில்சன் சார் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. ஏன்னா இந்த பொருந்தா கூட்டணியினுடைய ஒரே மையப்புள்ளி என்னன்னா ஆன்டி பிஜேபி. அப்ப அந்த ஆன்டி பிஜேபிங்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு கொள்கையா மாறாது. அப்ப உங்களுக்குள்ளார என்ன இருக்கு? இப்ப காங்கிரஸை வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து கம்யூனிஸ்ட் தீவிரமா எதிர்ப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தீவிரமா எதிர்ப்பாங்க, டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்ப்பாரு. அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த இந்தியா பிளாக் உள்ள இருக்கக்கூடிய கட்சிக்கே இன்னொரு கட்சி கூட்டணியா இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து இந்த முயற்சியை எதுக்காக எடுத்துச்சுன்னா, பிஜேபியை எப்படியாவது வந்து நம்ம தோற்கடிக்கணும், அந்த சித்தாந்தத்தை தோற்கடிக்கிற எண்ணத்துல வந்து அவங்க இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனா இந்த இந்தியா கூட்டணியில வந்து அதிகமா ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்க, அடிபட்டு உதப்பட்டு சேதப்பட்டு சின்ன பின்னப்பட்டு போனுங்கிறதுல இதுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது யாருன்னா காங்கிரஸ். ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியை ஒன்றிணைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையுமே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சீட்டுகளை வந்து நிறைய தியாகம் பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதனுடைய பலன் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மாநில கட்சிகளை வந்து திடகாத்திரப்படுத்துறதுக்கு காங்கிரஸ் உதவிச்சே ஒழிய, காங்கிரஸ் தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிவைவலா ஒரு மறுபடியும் வந்து ரீஎமர்ஜ் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகலைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாங்க, இப்ப டெல்லியில வந்து ஓகே, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஹரியானாவில் நடந்தனால இவரை உடனே அனௌன்ஸ் பண்றாரு, இல்ல நாங்க டெல்லியில காங்கிரஸை சேர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் காங்கிரஸ் வந்து இப்பதான் அதை புரிஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நமக்கு வந்து வெறும் ஆன்டி பிஜேபி மட்டும் வந்து காங்கிரஸ்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து இட் கேனாட் ரிவைவ் இட் செல்ஃப். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா 15 ஆண்டு காலம் அவங்க தொடர்ந்து 3 பீரியட் ஆட்சி கொடுத்தால தீட்சித் காலத்துல, ஷீலா தீட்சித் காலத்துல. அப்போ அந்த காலத்துல அப்படி எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி 40% மேல வச்சிருந்த காங்கிரஸ் போன எலெக்ஷன்ல வெறும் 4% வந்துருச்சு. அப்ப அவங்க வந்து இன்னைக்கு பார்ட்டியை பில்டப் பண்ணணும்னா உங்களுக்கு ஓட்சார் முக்கியம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இதுல சீட்டு ஜெயிக்காம போலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா காங்கிரஸ் ஒரு தனிப்பட்ட கட்சியா பார்க்கும்போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் இதுல உயர அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்டியை வந்து அந்த ஸ்டேட்ல வந்து ரீபில்ட் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து அந்த பொலிட்டிக்கல் அந்த காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இதை தான் பாக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அந்தந்த பிராந்திய கட்சிகளை வந்து வளர்த்திட்டு இருக்கிறது தான் காங்கிரஸ்னுடைய கடமையா, வெறும் ஆன்டி பிஜேபிங்கிற பேர்ல இல்ல காங்கிரஸே தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு அந்த பிஜேபியை திடகாத்திரமா எதிர்க்கணுமா? ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அவங்க வலுவிழந்துட்டே வராங்க. அப்ப அந்த காங்கிரஸ் வலுவிழக்க இந்த இந்தியா கூட்டணியினுடைய அச்சாரமா இருக்கிறது காங்கிரஸ் தான். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் தான் எல்லா பார்ட்டியும் புல்லிங் பவரா இருக்கு. சில இப்போ இதுல என்னன்னா, ஆம் ஆத்மி வந்து இந்த விலகி நிற்பதற்கு காரணம் காங்கிரஸுக்கு மாற்ற தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிராக தாங்களை தான் அது முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஆங்கிளில் பொன்முடிசன் சொன்னார். நம்மளை வந்து பிஜேபி கருத்தில் ஒரு தேசிய அளவில் ஆம் ஆத்மி கட்சியை பஞ்சாபை பிடிச்சாச்சு. இதே போல் மற்ற மாநிலங்களையும் இந்த தேர்தலில் நின்று நம்ம வந்து அந்த பிரதமர் கனவை நோக்கி அவர் பயணத்தில் இப்போ ஒரு பெரிய சர்க்கிள், பெரிய ஒரு சர்க்கிள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ டெல்லியை தக்க வச்சுக்கிறதே அவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. பஞ்சாபில் தக்க வச்சுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க காங்கிரஸ் கூட மீண்டும் இணைந்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் வந்து சில நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலாவும் இவர் ஆக்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியம் என்ன, எத்தனை அளவுக்கு ஆண்டாங்க இந்த இந்தியா நாட்டை, அவங்களுடைய வரலாறு என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பொலிட்டிக், ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு புதுசா அரசியல் கட்சியில வந்தாலும் இருக்கக்கூடிய சக்திகளை எதிர்த்து ஜெயிச்சு நம்மளும் பதவிக்கு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்த அடையாளமாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த குறுகிய ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ளார வந்து நீங்க நம்மளால வந்து ஒரு தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு வளரக்கூடிய நிலைமைக்கு வரும்போது ஒரு அரகன்சி பில்டப் ஆகுது.
ஓ அப்ப நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வளர்ந்துடலாம், யாரை வேணா நம்ம எதிர்க்க முடியும், மக்கள் வந்து எல்லாரும் நம்ம பின்னாடி தான் இருக்காங்கன்னு ஒரு தவறான கணக்கு. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு ஓவர் ஸ்டெப்பிங் பண்றாரு. அப்ப வந்து எல்லாத்த விட நான் தான் பெரிய ஆளு. அப்ப வந்து பாருங்க, நானே இந்த மாதிரி டெல்லியில பிஜேபி கோட்டையிலேயே நான் தான் வந்து அங்க ஜெயிச்சிட்டு இருக்கேன், 67 சீட்டு ஜெயிச்சிருக்கேன், அப்புறமா 62 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க போது அந்த ஓவர் கான்பிடன்ஸ் பில்டப் ஆயிட்டு அது அரகன்ஸா மாறுது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு வந்து நீங்க காங்கிரஸ் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டைம்ல என்ன நிலவரம் தெரியல. ஒரு சற்றுக்கு முன்னாடி நேரத்து வரைக்கும் பார்க்கும்போது இல்ல அந்த நம்பர் இல்ல, ஒரு 25-26 சீட்ல காங்கிரஸ் செகண்ட் பிளேஸ் வராங்க. அப்ப வந்து அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் வந்து அந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் 9% வந்துச்சு. 10% இருக்கும். 10% போது நீங்க கூட்டி கழிச்சு பாருங்களேன். இப்ப காங்கிரஸும் இந்த இடத்துல வந்து ஆம் ஆத்மியும் இணைஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விக்டரியை இல்ல இவ்வளவு பெரிய வெற்றியை பிஜேபிக்கு கொடுத்திருக்க முடியாது, இவ்வளவு பெரிய டிஃபீட்டை ஆம் ஆத்மியும் சந்திச்சிருக்க வேண்டியது.